ஆகவே வேலையின்மையை போக்கக்கூடிய வகையில் புதிய தொழிற்சாலைகளை உருவாக்குவது, இந்த ஊதியத்தை 26,000 உத்தரவாதப்படுத்துவது, பொதுத்துறை நிறுவனங்களில் நிரந்தர பணிக்கு ஆள் எடுப்பது, தனியாருக்கு தாரை வார்ப்பதை தடுத்து நிறுத்துவது போன்றவற்றின் மூலமாக வேலைவாய்ப்பு பிரச்சனைக்கு தீர்வு என்பதை ஏற்படுத்த முடியும். ஆனால் அரசாங்கம், மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இது போன்ற ஆக்கப்பூர்வமான பிரச்சனைகள் அவர்கள் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் லாவணி கச்சேரி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது மானிய கோரிக்கையின் மீதுதான் விவாதம் என்றுதான் விவாதத்தை துவக்குகிறார்கள். அந்த மானிய கோரிக்கை அனாமத்தம் அந்த பக்கம் எங்கேயோ கிடக்குது. இவங்க 2 பேரும் ஏதோ 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, போன வருஷம் நடந்தது, போன ஆட்சியில் என்ன நடந்ததுன்னு இப்ப பேசிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ஆக்கப்பூர்வமாக மானிய கோரிக்கையின் மீது மக்களுடைய, சம்பந்தப்பட்ட பிரிவு மக்களுடைய, துறையினுடைய கோரிக்கைகளை எடுத்து சொல்வதற்கான வாய்ப்பு இடதுசாரி கட்சியினுடைய உறுப்பினர்கள் மானிய கோரிக்கையை தவிர வேற எதையும் அந்த பக்கம் இந்த பக்கம் அவங்க போறதில்லை. ஆனால் அத்தகைய உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு என்பதே தரப்படாத ஒரு நிலைமை என்பது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை சபாநாயகர் ரொம்ப நடுநிலையோடு நடந்து கொள்கிறார் என்று பலரும் பாராட்டுகிறார்கள். நடுநிலையோடு நடந்துகிறார் என்பது நல்ல விஷயம்தான். அதாவது இந்த பக்கம் நீக்கிறாரு, அந்த பக்கம் நீக்கிறார் என்ற வகையில் அது நடுநிலையாக நடந்துக்கிறாருன்னு சொல்கிறாங்க போல இருக்கு. அதாவது 2 பேர் பேசுறதையும் அவைக்குறிப்பிலிருந்து நீக்கிறது. அதே மாதிரி இப்போ நேரடியாக ஒளிபரப்புறதுனால அவர் நீக்கினாலும் ஒன்று தான், நீக்கலனாலும் ஒன்று தான். ஏன்னா எல்லாத்தையும் காதில் நம்ம கேட்டுடுறோம், கண்ணால் பார்த்துடுறோம். அதுக்கப்புறம் ஒரு நீக்கி என்ன பண்ண போகிறாரு? இப்போ ஏற்கனவே என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. அவை குறிப்பிலேருந்து நீக்கிட்டேன்னு சொன்னால் என்ன நீக்கிறான்னு கூட நமக்கு தெரியாது. இப்போ முழுக்க சட்டமன்ற நடவடிக்கைகள் என்பது நேரடியாக ஒளிபரப்பப்படுவதனால் நம்ம எம்எல்ஏ உள்ளே இருக்காரா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எம்எல்ஏ உள்ளே சும்மா உட்காந்துருக்காரா, தூங்கிட்டு இருக்காருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எம்எல்ஏ நம்ம தொகுதி பிரச்சனை ஏதாவது பேசினாரா இல்லையா, பேசாமையே பேசுறதா சொல்றாரான்றதெல்லாம் இப்போ நேரடியாகவே மக்கள் அறிந்து கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு அது. ஆகவே நேரடி ஒளிபரப்பு என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. நேரடியாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் சட்டமன்ற நடவடிக்கைகளை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற எச்சரிக்கை உணர்வோடு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக்கப்பூர்வமான முறையில் செயல்பட வேண்டும். ஆனால் மாறாக லாவணி கச்சேரி என்பது அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்தினுடைய நேரத்தை இப்படி வீணெடுப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு விஷயம் இது. இதற்கு சபாநாயகர் அனுமதிக்க கூடாது. இரண்டாவது, அந்தந்த கட்சியினுடைய தலைவர்களும், சட்டமன்றத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர்களும் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தை எதற்காக சட்டமன்றத்தில் வந்திருக்கிறோமோ, மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவது, புதிய சட்டங்களை இயற்றுவது, சட்டங்களின் மீது தங்களுடைய ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வைப்பது என்பதற்கு பதிலாக தேவையற்ற பிரச்சனைகளை எழுப்பி கூச்சலை ஏற்படுத்துவது, சவால் விடுவது, ஏதோ குழாயடி சண்டையை போல, தெருச்சண்டையை போல அங்கே ஒரு சூழ்நிலை உருவாக்குவது போன்ற நடவடிக்கைகளை தமிழ்நாட்டு மக்கள் ரசிக்க மாட்டார்கள். உங்களை தமிழ்நாட்டு மக்கள் மொத்த பேரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மட்டும் நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே தமிழ்நாடு சட்டமன்ற சமீபத்தில் கூட நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இந்த நேரலை ஒளிபரப்பு தேவையா என்கிற முறையில் அவர் ஒரு பிரச்சனை எழுப்பியிருந்தார். நேரலை ஒளிபரப்பு கட்டாயம் தேவை. நேரடி ஒளிபரப்பு இருக்கும் போதே இப்படி தான் அந்த சட்டமன்றம் நடக்குதுன்னா, நேரடி ஒளிபரப்பு இல்லைன்னு வச்சுங்க, அது என்ன நடக்குதுன்னா யாருக்குமே தெரியாது. அது அவங்களுக்குள்ள சட்டமன்றத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய 234 பேர் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருக்குமே தவிர, தமிழ்நாட்டு மக்களுக்கு பத்திரிகையாளர்கள் அல்லது சபாநாயகர் எதை அனுமதிக்கிறாரோ அதை மட்டும்தான் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை என்பது ஏற்படும். ஆகவே அத்தகைய ஒரு நிலைமைக்கு பதிலாக இந்த நேரடி ஒளிபரப்பு என்பது தொடர்ந்து நடைபெற வேண்டும். அது சபையை ஒழுங்குபடுத்துவதற்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை மக்கள் அறிந்து கொள்வதற்குமான ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். அதே மாதிரி அனைவருக்கும் சமமான வாய்ப்பு என்பது வழங்கப்பட வேண்டும். இத்தனை ஒரு மானிய கோரிக்கையில் அனைத்து கட்சிக்கு வாய்ப்பு என்பது வழங்கப்பட வேண்டும். ஆனால் அனாவசியமான பேச்சுக்களின் நேரத்தை கடத்திவிட்டு, ஆகவே காலதாமதமாகிவிட்டது, நேரமாகிவிட்டது, ஆகவே இத்தோடு சபையை முடிக்கிறோம் என்கிற முறையில் பல கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பல மானிய கோரிக்கைகளை பேசுவதற்கு வாய்ப்பே வழங்கப்படுவதில்லை என்கிற நிலைமை என்பதுதான் சட்டமன்றத்தில் இருக்கிறது. ஆகவே இதிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய சபாநாயகரும் ஆளுங்கட்சி என்கிற முறையில் தமிழ்நாடு முதலமைச்சரும் அந்த சபையை முறையாக நடத்துவதற்கும் ஜனநாயக பூர்வமாகவும் அனைவருக்கும் வாய்ப்பளிக்கக்கூடிய வகையிலேயும்
அந்த சபை நடவடிக்கைகள் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வற்புறுத்த விரும்புகிறேன். ஏன்னா எங்களை போன்றவர்கள்ட்ட தமிழ்நாட்டிற்கு கூடிய எல்லா துறை சார்ந்தவர்களும் ஏராளமான கோரிக்கை மனுக்களை கொண்டு வந்து குவிக்கிறாங்க. எப்படியாவது சட்டமன்றத்தில் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை பேச சொல்லுங்க, எப்படியாவது பதிவு பண்ணிட்டு அரசுடைய கவனத்துக்கு போச்சுன்னா அதில் ஒரு தீர்வு கிடைக்கும், நிவாரணம் கிடைக்கும் என்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் பல்லாயிரக்கணக்கான மனுக்கள் குவிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் பேசுவதற்கு எடுத்துச் சொல்வதற்கான வாய்ப்புள்ள இடம் சட்டமன்றம். ஆனால் அதற்கான சூழல் என்பது அங்கே இல்லாமல் இருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி சென்னை மாநகரத்தில் பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் சொந்த வீட்டுமனை இல்லாமல் பல்வேறு வகையான புறம்போக்குகளில், குறிப்பாக அடையாறு கால்வாய் அல்லது கூவம் கால்வாய் கரையோரங்களில் ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை எல்லாம் சென்னையை சிங்காரப்படுத்துகிறோம் என்கிற பெயரில் நகரத்தை விட்டு வெளியே அனுப்பினார்கள். இன்றைக்கும் ஏராளமான குடிசை பகுதிகள் மனிதர்கள் வாழ தகுதியற்ற வகையிலே தான் பெரும்பாலான குடிசையில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு சொந்தமாக வீட்டு மனையையும் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு வீட்டையும் வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும். இந்த கோரிக்கையை நாங்கள் எல்லா ஆட்சி காலத்திலும் முன்வைத்திருக்கிறோம். திமுக ஆட்சி காலத்திலும் வச்சிருக்கிறோம், அதிமுக ஆட்சி காலத்திலும் வச்சிருக்கிறோம். ஏன்னா 1949ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கக்கூடிய திட்டம் என்பது அமுல்ல இருக்கு. 1949 சுதந்திரம் வாங்கினதுலேருந்து இவ்வளவு காலத்துக்கு ஆனதற்கு பிறகும் இன்னமும் அது ஒரு முற்றிலும் தீர்வு காணப்படாத ஒரு பிரச்சனையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. சென்னை மாநகரத்தில் மட்டும் ஏறத்தாழ ஒரு 25 லட்சம் குடும்பங்கள் அந்த மாதிரி இருப்பதற்கான ஏராளமான சுடுகாட்டில் கூட மனுஷன் குடியிருக்கிறான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சென்னையில் சுடுகாட்டிலே கூட மனிதர்கள் குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலைமை என்பது இருக்கிறது. ஆகவே இந்த மக்களுக்கெல்லாம் சொந்த குடிமனையும் ஒரு வீட்டையும் கட்டித்தருவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும். அதற்கான உதவிகளை மத்திய அரசாங்கமும் நிதி உதவி உள்ளிட்ட விஷயங்களை அவர்கள் செய்ய வேண்டும். இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாத பிரச்சனையெல்லாம் கிடையாது. தோழர் செல்வா அவர்கள் சொன்னதைப் போல சில பேர் ஏக்கர் கணக்கில் வளைத்து பங்களாக்கள் கட்டுவதும், சாதாரண ஏழை எளிய மக்கள் ஒரு சென்ட் இடம் கூட இல்லாமல் வாடகை வீட்டிலேயும் அல்லது நான் சொன்ன மாதிரி சாலை ஓரம் சாக்கடை ஓரங்களில் வாழ்கிற ஒரு அவல நிலைமைக்கு முடிவு கட்டியாக வேண்டும். அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் சென்னைக்கு அழகு. ஏழைகளை எல்லாம் வெளியேற்றிவிட்டு குடிசை வாழ் மக்களை எல்லாம் சென்னையிலிருந்து அப்புறப்படுத்துவதன் மூலமாக சென்னையை அழகுபடுத்த முடியாது. அப்படி பண்ணீங்கன்னா சென்னை நாரி போயிடும். இந்த மக்கள் தான் சென்னையை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்கள் தான் சென்னை வாழ் மக்களுடைய உடல் உழைப்பை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களை பூரா சென்னையை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டிங்கன்னா எங்கே இருந்த ஆளை கொண்டு வந்து நீங்கள் இதெல்லாம் செய்ய போகிறீங்க? இப்போ தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் ஒரு வார காலத்திற்கு மேலாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சென்னை மாநகராட்சியுடைய தூய்மை பணியாளர்கள் ஒரு 10-15 நாட்கள் போராட்டத்தை நடத்தி பிறகு எங்களை போன்றவர்களெல்லாம் தலையிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தற்காலிகமான தீர்வு என்பது ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் இப்போது தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களோடு பேசி பிரச்சனைக்கு சுமூகமான முறையில் தீர்வு காணுவதற்கு பதிலாக போராட்டத்தை எப்படி தடுப்பது, போராட்டத்தை எப்படி ஒடுக்குவது, போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் மீது காவல்துறையை ஏவி எப்படி ஒடுக்குவது என்கிற முறையிலே தான் அரசாங்கத்துடைய அணுகுமுறை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இது நல்ல அணுகுமுறை கிடையாது. இது பிரச்சனையை தீர்ப்பதற்கும் உதவி செய்யாது. குப்பை நிரந்தரம் என்றால் அதை சுத்தப்படுத்துகிற தொழிலாளி நிரந்தரமாக இருக்கணுமா வேணாமா? குப்பை டெம்பரவரியாக இருந்தால் அவங்களையும் நீ டெம்பரவரியாக வச்சுக்க. ரெண்டாவது, தனியார் கம்பெனிகளுக்கு நீங்கள் ஒப்படைக்கிறீங்க. தனியார் லாபம் இல்லாமையா அந்த கான்ட்ராக்டரை எடுப்பான்? எந்த தனியாராக இருக்கட்டும், எந்த ஒப்பந்த தொழிலாளி ஒப்பந்தத்தை மேற்கொள்றவனாக இருக்கட்டும், அதிலிருந்து அவர்கள் எவ்வளவு லாபம் பெற முடியும் என்கிற முறையில் தான் அந்த தொழிலை அவர்கள் ஒப்பந்தத்திலே மேற்கொள்கிறார்களே தவிர அவன் சொந்த பணத்தை போட்டு இந்த ஒப்பந்தத்தை ஒன்றும் நடைமுறைப்படுத்த போறதில்லை. அப்படின்னா லாபத்துக்காக தனியாரால் நடத்த முடியும் என்று சொன்னால் ஏன் அரசாங்கம் அந்த தொழிலாளிகளை நிரந்தரமாக வைத்துக் கொள்ளக்கூடாது? தமிழ்நாடு முழுவதும், நான் சென்னை மாநகரத்துக்காக மட்டும் சொல்லவில்லை, தமிழ்நாடு முழுவதுமே தூய்மை பணியாளர்கள் நிரந்தரப்படுத்தப்பட வேண்டும். அதற்குரிய அது இருக்கிறதிலேயே அடுக்கப்பட்ட மூட்டையில் அடிமூட்டையாக இருக்கக்கூடியவர்களாக அவர்கள் தான் இருக்கிறார்கள். பெரும்பகுதி பட்டியல் சாதி மக்கள் அந்த பணியிலே இருக்கிறார்கள். பழங்குடி இனத்தை சார்ந்த ஒரு பல பிரிவினர் அதில் இருக்கிறார்கள். ஆகவே பட்டியல் சாதி பழங்குடி மக்கள் தான் அதிகமாக இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கிற முறையில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்துவதற்கு, அதிகமான ஊதியம் வழங்குவதற்கு,
இருக்கிறதே வேற யாராலும் செய்ய முடியாத வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா இருக்கிறதே அதிகமான ஊதியம் அவர்களுக்கு தான் வழங்கப்பட வேண்டும். அப்படி ஒரு புரட்சிகரமான முடிவை நீங்க எடுங்க, தமிழ்நாடே உங்களை வாழ்த்தும். ஏன் இதில் இப்படி பிடிவாதமான முறையில் அரசாங்கம் அந்த போராட்டத்தை நீடிக்கக்கூடிய வகையில் அரசுடைய அணுகுமுறை என்பது இருக்கக்கூடாது. உடனடியாக இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வகையில் தூய்மை பணியாளர்களுடைய அழைத்து பேசி நிரந்தரப்படுத்துவதற்கான, ஒரே நேரத்தில் எல்லோரையும் நிரந்தரப்படுத்த முடியவில்லை என்றாலும் படிப்படியாக எப்படி நிரந்தரப்படுத்துவது, இந்த வருஷத்தில் இத்தனை மாசத்துல இவ்வளவு பேர்த்த பணி நிரந்தரப்படுத்துறோம், அடுத்த 6 மாதத்தில் இவ்வளவு பேரை பணி நிரந்தரப்படுத்துகிறோம் என்கிற முறையில் ஏதாவது ஒரு சுமூகமான முறையில் தீர்வு காண்பதற்கான ஆலோசனையை முடிவையும் தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் வற்புறுத்த விரும்புகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.